வில்லியனூர் செந்தமிழ் நகரில் ரூபாய் 42 லட்சம் செலவில் தார் சாலை அமைக்கும் பணியை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி வில்லியனூர் பாண்டியன் நகர் கிளைக்குட்பட்ட செந்தமிழ் நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணிக்கு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 42 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு தார் சாலை அமைக்கும் பணியை பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் பிரபாகரன், உதவி பொறியாளர் சத்யநாராயணா, ஊர் முக்கியஸ்தர்கள், திமுக கிளை செயலாளர் முருகன், ஏகாம்பரம், பிரபு, செல்வராஜ், சுரேஷ், சிவா, முரளி, தனசேகரன், சுசீந்திரன், உஷா, பாரதி, புஷ்பானந்தம், ஜெகதீசன், திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், அவைத்தலைவர் ஜலால் ஹனீப், வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன், விவசாய அணி அமைப்பாளர் குலசேகரன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் ஆறுமுகம் என்கிற செல்வநாதன், தொழிலாளர் முன்னேற்ற சங்க தலைவர் அங்காளன், மாநில துணை அமைப்பாளர்கள் காசிநாதன், சரவணன், ராமதாஸ், கோபி, தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன், செயற்குழு உறுப்பினர் அக்பர், முரளி, கிளை செயலாளர்கள் ராஜ், சபரிநாதன், தங்கராசு, ரகுராமன், திலகர், கமல் பாஷா, கார்த்திகேயன், பாலு, சத்தியமூர்த்தி, பரதன், பாண்டியன், பாலமுருகன், கோதண்டம், அபிமன்னன், கோவிந்தராசு, சக்தி, கரிகாலன், நாகமணி, அசார், தினேஷ், அருண், சந்தோஷ், ஸ்ரீதர், முருகன், வேலு, நடராஜன் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். பல வருஷமா இந்த ரோடு மணி கொஞ்சம் வருங்கம்மா கொஞ்சம் கொஞ்சம் நவருங்கம்மா உங்க கை நிடாமா கொரவள்ளிமேடு கிராமத்தில் சேதமான மின் கம்பத்தால் விபத்து அபாயம், கண்டுகொள்ளாத மின்துறை ஊழியர்கள். பாகூர் தொகுதிக்குட்பட்ட கொரவள்ளிமேடு கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இங்குள்ள மாரியம்மன் கோவில் எதிரே ஒரு வீட்டின் வாசலில் உள்ள மின் கம்பங்களில் இருந்து அப்பகுதியில் உள்ள வீடுகளுக்கு மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் அந்த மின் கம்பம் மிகவும் சேதமான நிலையில் அதிலிருந்த சிமெண்ட் காரைகள் பெயர்ந்து விழுந்துள்ள நிலையில் தற்பொழுது கம்பிகள் வெளியே தெரியும் வகையில் எலும்புக்கூடு போல் காட்சியளிக்கிறது. இதனால் அந்த மின்கம்பம் எந்த நேரத்திலும் முறிந்து விழும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் மின்துறையில் பலமுறை புகார் தெரிவித்தனர். இதையடுத்து அந்த கம்பத்தின் அருகே புதிதாக வேறு ஒரு மின்கம்பம் நடப்பட்டது. தற்பொழுது 6 மாதங்கள் கடந்துவிட்ட நிலையில் சேதமான மின்கம்பத்தில் உள்ள மின் உபகரணங்கள் புதிய மின்கம்பத்தில் மாற்றி அமைக்கப்படாமல் அப்படியே உள்ளது. சேதமான மின்கம்பத்தை கண்டு அப்பகுதி மக்கள் அச்சத்துடன் செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே விபரீதம் நேரிடும் முன்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சேதமான மின்கம்பத்தில் உள்ள இணைப்புகளை புதிய மின்கம்பத்தில் மாற்றி அமைத்திட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மின்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ஆகாய தாமரையிலிருந்து கைவினை பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி பாகூர் பகுதியில் துவக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு மாசு கட்டுப்பாட்டு குழுமம், சுற்றுச்சூழல் தகவல் விழிப்புணர்வு, திறன் மேம்பாட்டு மற்றும் வாழ்வாதார திட்டம் இணைந்து ஒன்றிய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் நிதி உதவியோடு மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய தொழிலில் ஆகாய தாமரையில் இருந்து கைவினை பொருட்கள் செய்யும் தொழில் முனைவோர் பயிற்சி தொடக்க விழா பாகூர் களஞ்சியம் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சுற்றுச்சூழல் பொறியாளர் காலமேகம் வரவேற்றார். புதுச்சேரி ஸ்ரீ அரவிந்தர் சொசைட்டி ஸ்வர்ணியம் ஆய்வு இணைவர் ஜெயந்தா கங்குலி மற்றும் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த பிரீத்தியும், டெவலப்மெண்ட் ரூரல் பவுண்டேஷனை சேர்ந்த பிப்பரசு பரமானிக் ஆகியோர் சிறப்புரை ஆற்றினர்.
புதுச்சேரி மாசு கட்டுப்பாட்டு குழும உறுப்பினர் செயலர் ரமேஷ் நோக்கு உரையாற்றினார். இந்த சான்றிதழ் வகுப்பிற்கு சுய உதவிக்குழு பெண்கள் 50க்கும் மேற்பட்ட நபர்கள் பங்கேற்றனர். பயிற்சியை சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் துவக்கி வைத்தார். இந்த திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். திட்ட அலுவலர் நித்யா நன்றி கூறினார். வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி இந்த நிகழ்ச்சியானது இங்கே நம்ம இதுவரைக்கும் 4வது முறை ஆகாய தாமரை பயிற்சி கொடுக்குறாங்க. ஏற்கனவே 2 முறைக்கு கொடுத்துருக்கோம். மணப்பட்டு கிராமத்தில் ஒரு முறை நடந்திருக்குது. 4வது முறையாக இங்கே பயிற்சி கொடுக்குறாங்க. இந்த முறை அவர் சொன்னதில் அவர் பேசும்போது சொல்லிட்டு இருந்ததில் ஏற்கனவே சாரும் பேசிட்டு இருந்தார், காலமேன் சாரும். அதாவது இந்த முறை உங்களை அந்த மத்திய அரசுக்கான கைவினை கலைஞர்கள் என்ற பதிவையும் பெற்றுத் தருவதற்கு ஆர்டிஸ்ட் கட்டத்துக்கு உங்களுக்கான தேவையான உதவிகளை பெற்றுத் தந்து உங்களை வழிநடத்தி செல்கின்ற வட்டியும் இருக்கிற கோரிக்கையாக இருக்குது. கண்டிப்பாக அவர்கிட்ட இப்போ பேசிட்டு நம்ம வெறும் கைவினை பொருட்கள் மட்டும்தான் இதில் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. தாண்டி அந்த ஆகாய தாமரையில் அதே போல கப்பு பேப்பரு நான் சார்கிட்ட பொதுவான மொழியை கொண்டு நம்மகிட்ட பேசுறேன். சேலியமேடு கிராமத்தில் ஸ்ரீ சிவாண்ட தில்லை காளியம்மன் கோவிலில் 1ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் சேலியமேடு கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவனாண்ட தில்லை காளியம்மன், ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ எல்லையம்மன், ஸ்ரீ வராகி, ஸ்ரீ பைரவர், ஸ்ரீ வனதுர்கை, ஸ்ரீ கருப்பன் என்று பரிவார மூர்த்திகள் உள்ள கோவில் 1ஆம் ஆண்டு தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதற்கு முன்பாக 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை அபிஷேக ஆராதனை, கரகம் புறப்பாடு, சாகை வார்த்தல், இரவு சுவாமி வீதி உலா என்று சிறப்பாக நடைபெற்றது. நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், பன்னீர், தேன், இளநீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகம் செய்து தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. மாலை 5 மணி அளவில் ஆலயத்தின் அருகில் தீச்சட்டி மற்றும் கரக புறப்பாடு, மேளதாளங்கள் முழங்க வான வேடிக்கைகளுடன் வீதியாக வந்து சன்னதி எதிரில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. பக்தர்கள் தங்களின் நேர்த்தி கடன்களுக்காக தீமிதித்தனர். இந்த தீமிதி திருவிழாவில் திரளான பக்த கோடிகள், ஆன்மீக நண்பர்கள் என்று 500க்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சன்னதி எதிரே அன்னதானம் வழங்கப்பட்டது. இன்று காலை அம்மனுக்கு பால் அபிஷேகமும் மாலை 6 மணிக்கு ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். வீராம்பட்டினம் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பத்திரிகைக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அனைவருக்கும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வீராம்பட்டினத்தில் பிரசித்தி பெற்ற பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோவிலில்
சுமார் 24 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேக விழா வரும் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வியாழக்கிழமை நடைபெறுகிறது. அதனை முன்னிட்டு திருப்பணிகள் வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து கும்பாபிஷேக விழா பத்திரிகை அனைவருக்கும் வழங்குவதற்கான சிறப்பு பூஜை நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, திமுக கலை இலக்கிய அமைப்பாளர் சிவசங்கரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் கோவில் நிர்வாக அதிகாரி சுரேஷ், கோவில் திருப்பணிக்குழு தலைவர் மகாலிங்கம் மற்றும் உறுப்பினர்களும், மக்கள் குழு விஸ்வநாதன், உறுப்பினர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் முதலமைச்சர் ரங்கசாமி தனது சொந்த செலவில் கோவில் திருப்பணிக்காக 2 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தினை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் கோவில் திருப்பணி குழு மற்றும் மக்கள் குழு முன்னிலையில் வழங்கப்பட்டது. நம்முடைய வீராம்பட்டினம் பகுதி மக்களுக்கும் குழுக்கும் திருப்பணி குழுக்கும் இந்த சிறப்பாக அரசுக்கும் நான் சொல்றேன்னாக்கா நமக்கு நம்முடைய வயதுக்கு முதலியார்பேட்டை பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் திருநாளை முன்னிட்டு பெண்களுக்கான கோலப் போட்டிகள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் காணும் பொங்கல் அன்று நடைபெற்றது. சமூக சேவகர் செல்வகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பச்சைவாழி அம்மன் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரன் போட்டியில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகளை வழங்கினார். மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசுகளும் வழங்கப்பட்டது. இந்த விழாவில் சமூக ஜனநாயக இயக்க தலைவர்கள், ஊர் பெரியவர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், மாணவர்கள் அனைவரும் பெருந்திரளாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் விழாவிற்கு பரிசுகளை வழங்குவதற்காக சிறப்பு அழைப்பாளராக வருகை புரிந்த பச்சைவாழியம்மன் அறக்கட்டளை நிறுவன தலைவர் கருணா என்கிற மனோகரனுக்கு விழா குழுவில் மகளிர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்தனர். மருத்துவ மாணவர்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பிக்க வேண்டும் என மத்திய மந்திரி அனுப்பிரியா பட்டேல் வேண்டுகோள். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி 14வது பட்டமளிப்பு விழா ஜிப்மரில் நடைபெற்றது. 2 பேட்சுகளை சேர்ந்த MBBS, MD, MS, PhD படிப்புகளை நிறைவு செய்த 941 பேருக்கு மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பட்டேல் பட்டங்களை வழங்கி பேசினார். மருத்துவ படிப்பால் நம் சமூகத்திற்கு பங்களிப்பு செய்து சேவை செய்யும் உன்னதமான துறையில் நுழைகிறீர்கள். மருத்துவ சேவைக்கு உங்களை அர்ப்பணிப்பதன் மூலம் உங்கள் கையால் மட்டுமல்ல, உங்கள் இதயத்தாலும் நோயாளியை குணப்படுத்துவதற்கான அழைப்பு வந்துள்ளது. நாட்டின் சுகாதார திட்டத்தில் பல மாற்றங்களை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசானது அனைவருக்குமான சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதில் சரியான திசையை நோக்கி செல்கிறது. 2047ஆம் ஆண்டிற்குள் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கில் சுகாதாரத்துறை மிக முக்கியமான தூண்களில் ஒன்றாக மாறுகிறது. அடுத்த 25 ஆண்டுகளில் வளர்ந்த நாடு என்பதோடு அனைவருக்குமான சுகாதார வசதிகள் எளிமையாகவும் மலிவாகவும் கிடைக்க வேண்டும். இதற்காக ஒரு புதிய தேசிய சுகாதார கொள்கை கொண்டு வந்துள்ளோம். புதிய தேசிய சுகாதார கொள்கையின்படி ஆரோக்கியமான இந்தியாவை உருவாக்க பாடுபடுகிறோம். மேலும் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் மலிவு விலையில் தரமான சுகாதாரமான சேவைகளை பெற வேண்டும். ஆயுஷ்மான் பாரத் திட்டம்தான் உலகளாவிய பெரிய சுகாதார காப்பீடு ஆகும். இந்தியா மிகப்பெரிய மக்கள் தொகையும் மற்றும் உலகளாவிய நோய் தாக்கும் எண்ணிக்கையும் மிக அதிகமாக உள்ளது. பிரதமரின் மக்கள் மருந்தகம் மூலம் குறைவான விலையில் அனைத்து மருந்துகளை வழங்க முயற்சிகளையும் மேற்கொள்கிறோம். இது மட்டுமல்ல,
பிரதான் மந்திரி தேசிய டயாலிசிஸ் திட்டங்கள், இலவச மருந்துகள் மற்றும் இலவச நோயறிதல் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்து ஆரோக்கியத்தை உறுதி செய்கிறோம். நாடு முழுவதும் சுகாதார வசதிகள் வேகமாக மாறி வருகிறது. மேலும் மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பும் விரிவாக்கத்தை சந்தித்து வருகிறது. புதிதாக அதிக மருத்துவக் கல்லூரிகள், அதிக நர்சிங் கல்லூரிகள் திறக்கப்பட்டுள்ளன. இந்த மருத்துவ கல்வி உள்கட்டமைப்பை விரிவுபடுத்துவது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களில் இருந்து வரும் அத்தகைய குழந்தைகளின் மருத்துவம் படிக்கும் கனவுகளையும் நிறைவேற்ற முயற்சிக்கிறது. இதனால் அவர்கள் இந்த நாட்டின் எதிர்கால மருத்துவர்களாகவும் மாறுகிறார்கள். இந்த மகத்தான துறை தேசத்திற்கு சேவை செய்ய முடியும். இந்த சீர்திருத்தங்கள் நமக்கு எதிர்காலத்திற்கு உதவும். மருத்துவத்துறை மாணவர்கள் தங்கள் அறிவையும் திறமையையும் தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது முக்கியம். ஒவ்வொரு முடிவும் மக்கள் சேவை, தேசத்தின் நலனோடு இருத்தல் அவசியம் என்றார். Preventive and social medicine. It simply means that the old idea of curative healthcare is now being left behind. And we look at health as a comprehensive concept. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மாஹே பகுதியைச் சேர்ந்த கப்பல் பொறியாளர் ஈரான் நாட்டில் மாயமானது குறித்து கண்டறிய வலியுறுத்தி ஈரானுக்கான இந்திய தூதர் ருத்ரா கௌரவுக்கு புதுச்சேரி முதல்வர் கடிதம் அனுப்பியுள்ளார். மாஹே உப்பிலத்தள்ளி பகுதியைச் சேர்ந்தவர் அஜித். இவர் ஈரான் ஹோர்சன் ஷிப் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். கடந்த டிசம்பர் 16ஆம் தேதி விஸ்டான் கப்பலில் ஈரானுக்கு புறப்பட்டு சென்றார். இங்கு சென்ற பிறகு அவரது பெற்றோர், உறவினர் என யாராலும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. இன்று வரை இருப்பிடத்தையும் கண்டறிய முடியவில்லை. இதை சிறப்பு நிகழ்வாக கருதி விரைவில் ஈரானில் கண்டறிந்து இந்தியாவிற்கு அவரை திருப்பி அனுப்ப வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்களை காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன் வழங்கினார். நெட்டப்பாக்கம் தொகுதியில் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பாக பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள், அடிப்படை வசதிகளை தன் சொந்த செலவில் ஏற்படுத்தி வழங்கி வருகிறார் காங்கிரஸ் பிரமுகர் அன்பரசன். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையொட்டி மடுகரை ஐயனார் கோவிலை சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் தலைவருமான வைத்தியலிங்கம் கலந்து கொண்டு இளைஞர்களுக்கு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். கணேஷ் நவர் கணேஷா நடிகர் சந்தானத்தின் பிறந்தநாளை ஒட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் சார்பில் பொதுமக்களுக்கு இலவச பேருந்து சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. நடிகர் சந்தானம் தனது பிறந்த நாளை நாளை கொண்டாட உள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரது பிறந்த நாளை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநில சந்தானம் ரசிகர் மன்றத்தின் சார்பில் மாநில தலைவர் அருண் ஏற்பாட்டில் சந்தானத்தின் பிறந்த நாளையொட்டி பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இன்று ஒரு இலவச பயண பேருந்து சேவையை தொடங்கி வைத்தனர்.
புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்திலிருந்து துவக்கி வைக்கப்பட்ட இந்த இலவச பயண பேருந்தில் புதுச்சேரியின் முக்கிய பகுதிகளான கோரிமேடு, வில்லியனூர், வீராம்பட்டினம் ஆகிய பகுதிகளுக்கு இன்று ஒரு நாள் இலவசமாக பொதுமக்கள் பயணம் செய்யலாம் என்று தெரிவித்தனர். இன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் இலவச பேருந்து வந்து சந்தான சார் வந்து ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். சந்தான ரசிகர் மன்றம் சார்பாக நீங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம். முதலியார்பேட்டை தொகுதியில் சரிவர குப்பைகள் அகற்றப்படாததை கண்டித்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் குப்பைகளை சுத்தம் செய்தும் நகராட்சி அலுவலகத்தை பூட்டியும் தர்ணாவில் ஈடுபட்டார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தனியார் ஒப்பந்ததாரர்கள் மூலம் சரிவர குப்பைகள் அகற்றப்படுவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டி வந்த நிலையில் இன்று தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் தலைமையில் பொதுமக்கள் மரப்பாலம் சந்திப்பில் உள்ள நகராட்சி அலுவலகத்தை இழுத்து பூட்டி தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து சாலையில் இருந்த குப்பைகளை அகற்றினர். மேலும் அங்கு வந்த தனியார் ஒப்பந்ததாரரிடம் சட்டமன்ற உறுப்பினர் கடுமையான வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். பின்னர் நகராட்சி அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சரியான முறையில் குப்பைகள் அகற்றப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். முதல்ல மெயின் ரோட பெருக்குவாங்க, அப்புறம் உள்ள ரோட பெருக்குவாங்க, அப்புறம் தான் குப்பை எடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தெருவில் போகிறது, பிடிக்கணும் ஒரு தெருவுக்கு போகிறதே கிடையாது. எனக்கு தினம் காலையில் குப்பை இருக்கும், உன் கம்பெனியில் நான் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். நீ பாய்ச்ச வேலை க்ளவுஸ் இல்லாமல் வர்றாரு எம்எல்ஏ. உங்களுக்கு என்னென்ன கணக்கு காட்டணும்னு சொல்லிட்டு நம்ம தேங்காய் திட்டில் போயிட்டு மண்ணை ஏற்றின்னு போகிறாங்க. ஒரு நாளுக்கு 1.5 டன் அவருக்கு வந்து கணக்கு காட்டணும். அவங்க கான்ட்ராக்டருக்கு அவங்க ரூல்ஸ் என்ன வாட்ஸ்அப்பே இருக்குது. அவர் பேசி அனுப்பிச்ச வீடியோ ஆடியோ இருக்குது. எனக்கு தேவை 1.5 டன்னு. ஒரு நடைக்கு 1.5 டன் அவங்களுக்கு கொடுத்துடணும். 1.5 டன் நீ குப்பை இடத்துல வரப்போகுது. நீங்க அப்படியே. புதுச்சேரியில் 3 மாத்திரைகள் குறிப்பிட்ட தரத்தில் இல்லாத நிலையில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து உற்பத்தி விவகாரம் சிபிஐ விசாரணை வரை சென்றுள்ள நிலையில் மருந்து விற்பனைக்கு பல கட்டுப்பாடுகளை அரசு விதித்து வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி மருந்து கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி அனந்தகிருஷ்ணன் விடுத்துள்ள உத்தரவில் குடல் சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படும் இமாச்சல பிரதேசம் சிர்மூர் பகுதியில் இருந்து நோனிஸ் பார்மாசூட்டிங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பான மாக்பான்சோ 40, கேரள மாநிலம் பாவியா மாவட்டத்தில் இருந்து அபான் பார்மாசூட்டிங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பான பெபாவிப் என்கிற பெயரிலான பாராசிட்டமல் 650 மில்லிகிராம், ராஜஸ்தான் மாநிலம் பைவாதி பகுதியில் கார்னானி பாராசூட்டிங்கள் நிறுவனத்தின் தயாரிப்பான சங்காவதி 5 கிராம் ஆகிய 3 மாத்திரைகளும் விற்பனைக்கு தடை செய்யப்பட்டுள்ளன. இந்த மாத்திரைகள் மருந்து கடைகளில் விற்பனை செய்ய தடை செய்யப்பட்டுள்ளன. மேலும் மருந்து கடைகளில் உள்ள இருப்புகளின் நிலவரத்தை மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு தெரிவிக்க வேண்டும். தகவல் அளித்துவிட்டு இருப்புகளை தயாரிப்பாளர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்று அந்த உத்தரவில் கூறப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் மீண்டும் வேலை வழங்க கோரி முற்றுகை போராட்டம், நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் கைது. புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த பொதுப்பணித்துறை முன்னாள் ஊழியர்கள் அண்ணா சிலை அருகே ஒன்று கூடினர். கடந்த 2023-2025 பட்ஜெட்டில் அறிவித்தபடி தங்களுக்கு மீண்டும் வேலை வழங்க வேண்டும் மற்றும் 10,500 ரூபாய் மாத சம்பளம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் பேரணியாக செல்ல முயன்றனர். அரசு தங்களை ஏமாற்றிவிட்டதாக கூறி போராட்டக்காரர்கள் அனைவரும் காதில் பூ வைத்துக் கொண்டு நூதன முறையில் தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். சட்டசபையில் அளிக்கப்பட்ட வாக்குறுதியை தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் முழக்கமிட்டனர். காவல்துறையினரின் தடையை மீறி போராட்டக்காரர்கள் சட்டமன்றத்தை முற்றுகையிட முயன்றதால் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினர். இதனால் இருதரப்புக்கும் இடையே சிறிது நேரம் வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தை கைவிட மறுத்த நூற்றுக்கணக்கான ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்து அங்குள்ள தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அரசுக்கு கொண்டாட்டம், புதுவை அரசே வேலை வழங்க உடனே வழங்கு, முதல்வரே சபாநாயகரே அமைச்சரே சொல்லி ஏமாற்றாதே, குறியாக்காதே. முன்னாள் மாணவர்கள் ஒன்றிணைந்து மாலை நேர சிற்றுண்டி 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கினர். புதுச்சேரி சாரம் SRS அரசு பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் பள்ளியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக 4வது ஆண்டாக பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் 40 மாணவ மாணவிகளுக்கு 1 மாத காலத்திற்கு மாலை நேர சிற்றுண்டி வழங்கும் சேவை துவங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு தலைமை ஆசிரியர் பத்மாவதி தலைமை தாங்கினார். முன்னாள் ஆசிரியர்கள் அண்ணாமலை, அமுதா சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு படிப்பின் அவசியம் மற்றும் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசனைகளை வழங்கினர். இதில் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். சொல்லுங்களேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு என்னென்ன சுண்டல் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்டில் அதிகமாக சாப்பிட முடியாத உணவு, அதை சாப்பிட்றதுனால அதே போல் அவங்க வந்து பேருக்காகவே இதெல்லாம் கிடைக்கலையோ நமக்கு, அதெல்லாம் இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யணும். நம்ம இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறோம், இந்த பிள்ளைங்களுக்கு நம்மளால் ஆன உதவியை செய்யும். இப்போ இவங்கெல்லாம் ஒன்றும் பெரிய லட்சாதிபதியோ பெரிய பெரிய ஆளெல்லாம் கிடையாது. ஒரு பூசாரிபாளையம் கிராமத்தில் ஒற்றுமை விளையாட்டு மற்றும் கல்வி கிளப் நடத்தும் 1ஆம் ஆண்டு தைத்திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2 நாட்கள் விளையாட்டு போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்று பரிசுகள் வழங்கப்பட்டது. தவளக்குப்பம் அடுத்துள்ள தமிழக பகுதியான கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட மதலப்பட்டு பஞ்சாயத்தில் உள்ள பூசாரிபாளையம் கிராமத்தில் தமிழர்களின் பாரம்பரியமான தை திருநாள் மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒற்றுமை விளையாட்டு மற்றும் கல்வி கிளப் நடத்தும் 1ஆம் ஆண்டு விளையாட்டு போட்டிகள் தொடர்ந்து 2 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெண்கள், ஆடவர்கள் என்று தனித்தனியாக விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டன. அதில் கோலப் போட்டி, ஓட்டப்பந்தயம், சாக்கு போட்டி, கயிறு இழுத்தல், உரியடித்தல், நண்டு, தின்பண்டங்கள் சாப்பிடுவது, பெண்களுக்கான இசை நாற்காலி, பேச்சு போட்டி, கபடி, கொக்கோ, பளு தூக்குதல், செல்போன்களால் அதிகம் தீமையா நன்மையா என்ற பட்டிமன்றம் போன்ற
15க்கும் மேற்பட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. அதனைத் தொடர்ந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட கலை நிகழ்ச்சி, நடனம், கவிதைகள் என்று பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பூசாரிபாளையம் கிராம மக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு உற்சாகத்துடன் ஆடி பாடி மகிழ்ந்தனர். பிறகு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு முதல் பரிசு, 2ஆம் பரிசு, 3ஆம் பரிசு மற்றும் ஆறுதல் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த ஏற்பாட்டினை பூசாரிபாளையம் கிராம பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் இளைஞர்கள், முக்கியஸ்தர்கள், மேலும் ஒற்றுமை விளையாட்டு மற்றும் கல்வி கிளப் குழுவில் உள்ள இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.